இந்த படத்துல நம்ம ஹீரோ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்குது. பொன்னாட்டிக்காரி ஷாக்ல இருக்காங்க. என்னடி ஆச்சு, யார் இவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தெரியாம கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது தெரியாம கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை மறைக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு இவங்களுக்கு பிடிக்காத போலீஸ் வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஷோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆடு கிடையாது, என் நண்பனுக்கு எடிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல நம்ம நண்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாப் 10 மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் அவரும் சேர்ந்துட்டு லைவ் கூட பண்ணிருக்கோம். மனுஷனுக்கு எமர்ஜென்சியா ஒரு எடிட்டர் வேணும் மக்களே. யாராவது எடிட்டிங் பண்ணுவீங்க, நல்லாவே பண்ணுவீங்க அப்படின்னா அவருடைய மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அவருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல சம்பளம் கொடுப்பாரு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நிறைய பேர் ஒன்னா நைட் டைம்ல உட்கார்ந்துட்டு ஏதோ கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு புரியுது இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி கிடையாது, இவங்க ஒரே வீட்ல ஒன்னா குடியிருக்காங்க மக்களே. அதாவது கீழே ஒரு வீடு, மேல ஒரு வீடு, அதுக்கப்புறம் மேல ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு லைன் வீடு மாதிரி குடியிருக்காங்க. இவங்க எல்லாரும் நல்லா பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவரு டீமோட ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் போது அப்போ யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, நான் அந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து என்ன விஷயம்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. கான்ஸ்டபிள் மட்டும் இறங்கி மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு கால் சுளுக்கு பிடிச்சிச்சு. மேல போக முடியாம மேல என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்துட்டு கீழே வராரு. இந்த மாதிரி பொம்பளைங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. அதான் சத்தம் வருது போல, மத்தபடி பெருசா எந்த விஷயமும் கிடையாது. பொம்பளைங்க குழந்தைங்களா இருக்காங்க, நம்ம போனா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நீ என்ன பண்ணு, பொறுமையா கிட்ட போயிட்டு இப்ப நீங்க கத்துறீங்க இல்லையா, இந்த சவுண்டு ஒரே ஒரு வீட்டுக்கு தான் கேக்குதான், இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு கத்துனீங்க அப்படின்னா மொத்த ஊருக்கே கேக்குன்னு சொல்லிட்டு வரியா அப்படின்னும் போது, சார் எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, யோ போயிட்டு அவங்கள மூடிட்டு படுக சொல்லியா போயா அப்படின்னு சொல்ல இவரும் போறாரு. இப்ப இவரு நேரா மேல போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், சும்மா வீக்கெண்ட் இல்லையா, அதான் சும்மா உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ஃபன் பண்ணா இந்த மாதிரி வெளியே சத்தம் போடுவீங்களா, இந்த ஊருக்கே கேட்டு சத்தம் போடுற அளவுக்கு மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார் வீக்கெண்டு சும்மா விளையாடிட்டு இருந்தோம், பசங்க வந்துட்டு ஃபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு இருப்பாங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, சும்மா தான் விளையாடிட்டு இருந்தோம், நாங்க இதுக்கப்புறம் சத்தம் போட மாட்டோம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்க வீடு, எங்க வீட்டுல கூட நாங்க வந்துட்டு சுதந்திரமா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே இந்த கான்ஸ்டபிளுக்கு கடுப்பாயிட்டு, உன்னுடைய வீடு அப்படின்னா நீ ட்ரெஸ்ஸே போடாம சுத்திட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோக்கு சரியான காண்டு. சார் கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுங்க, லேடிஸ் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களான்னு கேட்க, இதையெல்லாம் கேட்டு இன்ஸ்பெக்டர் மேல வந்துட்டாரு. இங்க என்ன விஷயம், யார்கிட்ட மரியாதையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கான், மரியாதையே கொடுக்காம பேசுறான் அப்படின்னும் போது, சார் இவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் வேணுமா, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து விசாரிக்கணுமா, ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, சரி இங்க என்ன சத்தம், எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மொத்தமா 3 வீட்டை சேர்ந்தவங்க மொத்தமா உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு தாடிக்காரன் இருப்பான், அவனை வந்துட்டு ஹீரோ அண்ணா அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் சத்தம்லாம் போட மாட்டோம், தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் போக முடியாது, நாளைக்கு இவனை மட்டும் வந்துட்டு ஸ்டேஷன்ல இதுக்கப்புறம் சத்தமே வராதுன்னு சைன் போட்டு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னும் போது, இது எதுக்கு நாங்க சைன் போட்டு கொடுக்கணும், எங்க வீட்டுல உட்காந்து நாங்க விளையாடிட்டு இருக்கோம், இது பெரிய குத்தம்னு நீங்க வேற வந்து கேக்குறீங்க, அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக, முக்கியமா என் புருஷன் மட்டும் எதுக்காக வந்து சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அவனை தனியா அனுப்ப விருப்பம் இல்லை அப்படின்னா நீயும் கூட வா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னும் போது, ஏமா நீ ஆச்சு கொஞ்சம் வாய முடிட்டு அமைதியா இருமா, உள்ளுக்குள்ள போமா அப்படின்னும் போது, டேய் நீ என்ன பெரிய இவனா, அவளை ஏன் உள்ளுக்குள்ள போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கடுப்பாவறான். உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கான்ஸ்டபிள் என்னுடைய ஐயாவையே பார்த்து அப்படி கேக்குறியா, இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க ஹீரோ தட்டி விட்டு, இங்க பாருங்க எனக்கும் சட்டம்னா என்னன்னு தெரியும், எனக்கும் மினிஸ்டர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தெரியும், நான் போயிட்டு நேரா இந்த மாதிரி நைட் டைம்ல வந்து வீடு புகுந்து பொம்பளைங்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா போதும், மீடியாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா போதும், உங்க
சட்டை கலண்டுரும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுங்க ஒண்ணுமே பேசாம கிளம்புறானுங்க. தாடிக்காரன் டே எதுக்காகடா போலீஸ் கிட்ட எல்லாம் வம்பு பண்ற, ஏன்டா இந்த மாதிரி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுங்களாம் நம்ம வீட்டுக்குள்ள போந்து கடுப்பேத்திட்டு இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா போதும் பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படியே நீங்க நைட்டு நம்ம ஹீரோவும் பொண்ணும் விளையாடிட்டே இருக்கும்போது அப்பா யாராவது யாருக்காச்சும் தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணா தப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருமா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க ஹீரோயின் வராங்க. எவ்வளவு நேரம் தான் இந்த டேபை நோண்டிக்கிட்டு இருப்ப குடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வைக்க இந்த பொண்ணு லைட்டா கோச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் மனைவியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாலதான் நீ அப்பா அம்மா கூட இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, பரவாயில்ல விடுங்க, என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய அப்பா அம்மா எப்பயுமே என்ன பார்க்க வரதான் செய்வாங்க, வராமலா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்போ யாரோ கால் பண்றாங்க. இங்கே இருமா நான் போயிட்டு யாருன்னு பார்த்துட்டு வரேன், வெளியே யாரோ நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிட்டு பார்க்கும்போது ஹீரோனுடைய தம்பி மச்சான் வந்திருக்கான். என்னாச்சு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாளைக்கு அக்காவை பார்க்க அம்மா அப்பா வராங்களாம், இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க போல, கோவம்லாம் தீர்ந்து போச்சு போல அப்படின்னும் போது டே போடா இதான் வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களுக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க பார்க்க வரவே கிடையாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட பார்க்க வரவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல இந்த வாட்டி கண்டிப்பா வராங்க, என்கிட்டயே போன் பண்ணி சொன்னாங்க, நானே பிக்கப் பண்ண போறேன், சோ வந்துட்டு கண்டிப்பா வருவாங்க அப்படின்னும் போது ஆனா வருஷம் இல்ல எப்பெல்லாம் நீ இந்த மாதிரி சொல்றியோ அப்பெல்லாம் அம்மா வராங்க அப்பா வராங்க, பல வருஷம் கழிச்சு அம்மா அப்பாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குக் பண்ணிட்டு உன்னுடைய அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஆனா கடைசி நேரத்துல அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிடுவா. நான் இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்ல போறதே கிடையாது, சர்ப்ரைஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேல போறாரு. அந்த தாடிக்கார அண்ணாவை மீட் பண்ணி இந்த மாதிரி என் மனைவியோடைய அப்பா அம்மா பல வருஷம் கழிச்சு எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரப்போறாங்களாம் அப்படின்னும் போது சந்தோஷப்படுறாங்க. எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுல குக் பண்ண முடியாது, நான் சர்ப்ரைஸா வச்சிருக்கேன், அதனால உங்க வீட்லயே யாரையாவது கூப்பிட்டு குக் பண்ண சொல்லுங்க, லாஸ்ட் டைம் ஒரு அண்ணா குக் பண்ணாரு இல்லையா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்க வீட்லயே கூப்பிட்டு குக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னும் போது இதான சிம்பிள் விஷயம், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரையும் கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க. இவங்க இந்த தெரு விட்டு போகாம இந்த வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார் நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து கேட்கும்போது இப்ப போலாம், ஆனா கண்டிப்பா திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து மறுநாள் காலையில அந்த குக்கர் வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. அதான் மக்களே அந்த சமையல்காரு அவர் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் காசை கொடுத்துட்டு கீழே வந்தா அப்ப யாரோ பின்மண்டையிலேயே டமால்னு அடிக்கிறாங்க. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பயந்தே போயிட்டாரு. என்ன அப்படின்னா அங்க பேப்பர் போட வந்த பையன் தெரியாம போட்டு அண்ணா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லடா அடுத்த வாட்டி பார்த்து போடு, மனுஷங்க வராங்க அப்படின்னா பார்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது அண்ணா இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைன்னா ஒரு போலீஸ் எங்க ஓனர் கிட்ட வந்து இந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் என்ன வேலை பாக்குறாங்க, யாரெல்லாம் எந்த டைம்ல வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ விசாரிச்சாரு, அதான் கேட்டேன், இங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லும் போது இவரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது மனைவி குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன காலங்காத்தாலே குளிச்சுட்டு ரெடியா இருக்காளே, ஒருவேளை தம்பிக்காரன் நம்ம கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே கால் பண்ணி சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு அவனுக்கு கால் பண்ணி டேய் என் பொண்டாடி கிட்ட என்னடா சொன்ன, சர்ப்ரைஸ் அப்பா அம்மா வர விஷயத்த சொல்லாதடா அப்படின்னா எனக்கு முன்னாடியே நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காலங்காத்தால உங்க அக்கா குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னும் போது இல்லனா கால் பண்ணி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், கோவிலுக்கு போனா ரொம்ப நல்லது, அதான் கோவிலுக்கு போலாம் குளிச்சுட்டு ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னேன், வேற ஒண்ணுமே சொல்லவே இல்லை அப்படின்னும் போது ஹப்பாடானு போனை கட் பண்றாரு. இதே டைம்ல வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு ஆட்டோக்காரன் ஒரு வயசானவங்களை கூட்டிட்டு வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வயசானவங்களை பிடிச்சி ஏன் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்ல அவன் பொத்துன்னு கீழே வந்துட்டான். டேய் என்னையே அடிக்க பாக்குறியா, நான் யாருன்னு தெரியுமா, என்னுடைய பேர்ல 200 ஆட்டோ ஓடுது, நான் போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கிளம்ப யோ நான் ஒண்ணுமே பண்ணலையா, சும்மா தான் புடிச்சு இழுத்தேன், நீங்க கீழே விழுந்துட்டீங்க, சாரி அப்படின்னும் போது நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப அந்த வயசான பாட்டி தாத்தா கிட்ட நீங்க பாத்து போங்கன்னு உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனோனே நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன், நீங்களும் கிளம்புங்க கோவிலுக்கு போலாம், தம்பியும் வரேன்னு சொன்னா அப்படின்னும் போது ஆமா எனக்கும் கால் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி போயிட்டு பால் வாங்கிட்டு வாங்க, டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது குட்டி பொண்ணு நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்படியே அங்க
அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம குட்டி பொண்ணு ஒரு குட்டி சைக்கிள்ல போயிட்டு இருக்கா. இந்த தெரு முனையில இருக்க கடைக்கு போயிட்டு பால் மத்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது, அப்பா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ வாங்கி கொடுத்துட்டு நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் போறா. அப்போ அந்த கடைக்காரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஊர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆப்பா, திடீர்னு அந்த ஒரு போலீஸ் ஒருத்தர் கால் பண்ணாரு, கால் பண்ணி இந்த ஏரியா எப்படி இருக்கு, அந்த வீடு எப்படி இருக்கு, இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சாரு. எதுக்கு கால் பண்ணாருன்னே தெரியல அப்படின்னும் போது, ஒருவேளை அதுக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்துட்டு மொட்டை மாடியில நாங்க எல்லாருமே உட்காந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அங்க ஒரு எஸ்ஐ வந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் அவரு கடுப்பா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னும் போது, எஸ்ஐயா எனக்கு கால் பண்ண ஒரு இன்ஸ்பெக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க, இந்த ஆள் கிட்ட தான் பிரச்சனை பண்ணேன் அப்படின்னும் போது, ஏன்பா இந்த ஆளு எஸ்ஐ கிடையாது இன்ஸ்பெக்டர், அதுவும் இந்த ஆளு சரியான சைக்கோ, ஏன்பா போலீஸ் கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்கிற, ஒருவேளை அதுக்காக தான் கால் பண்ணி விசாரிச்சானான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, நான் வாலெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது காசு கொடுக்குவான்னு கேட்கும் போது, பரவாயில்ல கொண்டு போ அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு மட்டும் புரியுது. திரும்பி பின்னாடி பார்க்கும்போது குட்டி பொண்ணு ஆளக்கானும், எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா, அப்போ நம்ம ஹீரோயின் கடைக்காரு போனுக்கு கால் பண்ணிருக்காங்க, உன்னுடைய மனைவி தான் கால் பண்றாங்க, இந்த போனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது, என்னாச்சு ஏதாச்சுன்னு போன் அட்டென்ட் பண்ணா, அவங்க உடனே கிளம்பி வாங்க, உடனே வாங்க அப்படின்றாங்க. இவர் உடனே போனை கொடுத்துட்டு வாங்கின பொருளை கூட வாங்காம அங்க இருந்து வேகமா வீட்டுக்கு ஓடி போயிட்டு கதவை தட்டினா, பொண்டாட்டிக்காரி ஏதோ பேய் அரைஞ்சு போன மாதிரி வேத்து விறுவிறுத்து கதவை திறக்கிறாங்க. என்னமாச்சு நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே பார்க்கும்போது, பொண்டாட்டி எங்க கீழே பாக்குறாங்கன்னு பார்த்தா அங்க ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான். அடியே யாரு இவன், பால் வாங்கிட்டு வரத்துக்குள்ள என்னடி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒண்ணுமே பண்ணவே இல்ல, கோவிலுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கும் போது அப்போ பொண்ணு வீட்டுக்கு வந்தா, பொண்ணுடைய கழுத்துல இருக்க செயினை வந்துட்டு இவன் அறுக்க ட்ரை பண்ணா, நான் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டா, கீழே வந்துட்டான். நான் பயந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னமா காரியம் பண்ண, அடிச்சியான்னு கேட்கும் போது, அடிக்கலாம் இல்ல புடிச்சு தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கிட்ட போயிட்டு, சார் யார் சார் நீங்க, கொஞ்சம் எந்திரிங்க சார் அப்படின்னும் போது, அவன் மூச்சு பேச்சு இல்லாம படுத்துக்கிட்டு கிடக்கிறான். எவ்வளோ எழுப்ப ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் நெஞ்சில காதை வச்சு கேட்கும் போது இதய துடிப்பே இல்ல. அடி பாவி அவன் இறந்து போயிட்டாண்டி அப்படின்னும் போது, ஐயோ நான் கொலையெல்லாம் பண்ணல, புடிச்சு தள்ளி விட்டேன், அவன் இறந்து போயிட்டானா, ஐயோ நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது, இல்ல நீ கொலையெல்லாம் பண்ணல, அமைதியாரு பாத்துக்கலாம், பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட, உனக்கு ஏதாவது காயம் பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு அமைதியா இருக்கா, எதுவுமே பேச மாட்டா, பயங்கர ஷாக்ல இருக்கா. சரி ஓகே இந்த குட்டி பொண்ணு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. சரி ஓகே நீ தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்ட, ஆனா போலீஸ் கேஸ்னு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும், சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் தான் இவனை பிடிச்சி தள்ளி விட்டேன், அவன் இந்த மாதிரி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, நானும் என் பொண்ணும் சேர்ந்துட்டு கடைக்கு போனோம், போனை மறந்தே வச்சுட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டுக்கு வரும்போது எவனோ ஒருத்தன் செயினை அறுக்க ட்ரை பண்ணும்போது, நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அதை பார்த்துட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான், இதான் சினாரியோ அப்படின்னும் போது, ஏங்க நான் தானங்க அவனை கொலை பண்ணேன், நீங்க ஏன் பழிய ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த திருட்டு பயலுடைய போன் அடிக்குது. இவங்க போயிட்டு ஒண்ணுமே பேசாம போன் அட்டென்ட் பண்ண, அவனுடைய மனைவி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் காசை பத்தி ஒண்ணுமே கேட்க மாட்டேன், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம், வீட்டுக்கு வாங்க, நீங்க சொல்லாம கொல்லாம போனதுக்கு அப்புறமா பொண்ணு சாப்பிடவே மாட்டா, பொண்ணு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அப்பா நான் எதுவுமே சாப்பிட கேட்க மாட்டேன்ப்பா, நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா ப்ளீஸ்பா அழுவ. இவங்களுக்கு பயங்கர அழுகையா வருது. அநியாயமா ஒரு பொண்ணையும் அம்மாவையும் தனியா தவிக்க விட்டுமே, தனியா கொலை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம ஹீரோ போனை ஒண்ணுமே பேசாம ஆஃப் பண்ணிடுறாரு. ஐயோ நான் கொலை பண்ணலங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, இல்லம்மா எனக்கு புரியுது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இந்த டைம்ல பொண்ணு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க ஓடி போயிட்டு பொண்ணை தூக்கி, ஒண்ணுமே கிடையாது, அப்பா அம்மா சொல்ற வரைக்கும் ரூமை விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ வெளியே போயிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த மாதிரி இதுதான் கதை, நான் கிளம்பி கடைக்கு போனேன், போகும்போது பொண்ணையும் கூட்டிட்டு போனேன், நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது பொண்ணை காணோம், அதுக்குள்ள நீ வந்துட்டு எனக்கு கால் பண்ற, சீக்கிரமா வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ற, நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது, பொண்ணை வந்துட்டு இவன் கழுத்துல இருக்க செயின் அறுக்க ட்ரை பண்ணா, அவங்கிட்ட சண்டை போட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட, அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான், இதான் சினாரியோ, நான் என்ன சொல்றனோ மாத்தாம போலீஸ் கேட்டாலும் யாரு கேட்டாலும் நீ இது மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, மச்சாங்காரன் கால் பண்றான். சரி நீ பொண்ணை பாத்துக்கோ, ஒரு கால் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு என்ன மேட்டர்னு கேட்கும் போது, ட்ரெயின் கொஞ்சம் டிலேவா வருதான், நான் போயிட்டு
போயிட்டு அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வருவாங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா பொண்ணையும் கூட்டிட்டு பொண்டாட்டியும் கூப்பிட்டு நீங்க கிளம்பி அந்த வீட்டுக்கு போங்க, பேர குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து நேரா மனைவி கிட்ட போயிட்டு ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னா நீ கிளம்பி பொண்ணை கூப்பிட்டு உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னும் போது என்னால எப்படிங்க போக முடியும், நான் போகவே மாட்டேன், நான் உங்களை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கவே கிடையாது, நான் தனியா வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாபம் விட்டு அமிச்சாங்க, நீ நடுத்தெருவுக்கு போற, நல்லாவே இருக்க மாட்டேன், அவனை நம்பி போகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்டி அமிச்சு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும், என்னால போக முடியாது அப்படின்னும் போது ஓகேமா நீ போ தேவையில்ல அமைதியாரு அப்படின்றாரு. இந்த டைம்ல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயமா போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ஹீரோ நீ இங்கே இரு, நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியே போறாரு. அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு பக்கத்துல போட்டு மேல ஒரு கார்ட்போர்டை போட்டு துணியெல்லாம் போட்டு மூடிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவர் எல்லாத்தையும் பக்காவா கிளீன் பண்ணிட்டு மூஞ்ச கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு போயிட்டு கதவை திறக்க அங்க அந்த கடைக்காரர் நிக்கிறாரு. என்னப்பா திடீர்னு அரிபரியா போனை பேசிட்டு வாங்கின திங்ஸ கூட விட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது இல்லனா பொண்ணு சைக்கிள்ல வரும்போது தவறி கீழே விழுந்துட்டாலாம், லைட்டா காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கால் பண்ணாங்க, அதான் வேகமா ஓடி வந்தேன் அப்படின்னும் போது ஐயோ பாப்பாக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க பாப்பா இப்போ நல்லா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா பாத்துக்கோப்பா, உன் மூஞ்சி ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்னு, நேத்து அந்த போலீஸ் கூட சண்டை போட்டதை பத்தி யோசிக்கிறியா, அதை பத்திலாம் கவலைப்படாத ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ உள்ளுக்குள்ள வந்தா மனைவி பயந்துகிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைக்காரர் தான், இந்த திங்ஸ்லாம் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வந்தாரு அப்படின்னும் போது இப்ப மறுபடியும் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. மறுபடியும் யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது அதே கடைக்காரர் வந்திருக்காரு. இந்த பக்கமா இந்த பர்ஸை பார்த்தேன், இது யாருடைய பர்ஸ், உனக்கு தெரிஞ்சவங்கள்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அந்த பர்ஸை செக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி இருக்கு பாத்தீங்களா, அவருடைய பர்ஸ் போல, அதுல அவருடைய போட்டோ, ஃபேமிலி போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. எனக்கு தெரியாதுங்க, ஒருவேளை பால் போடுறவன் பேப்பர் போடுறவெல்லாம் வந்துட்டு போவாங்க இல்லையா, மேபி அவங்க மறந்து விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வாங்கி வச்சுக்கிறாரு. நீ ஐயா மூஞ்ச இந்த மாதிரி வச்சிருக்க, நான் தான் சொல்றேன் இல்லையா, நீ நைட்டு நடந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நம்ம ஊர்ல ஒரு வக்கீல் இருக்காரு, அந்த வக்கீலும் உன் கூட சண்டை போட்ட போலீஸும் வந்துட்டு கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேரும் சரக்க ஒன்னா அடிப்பாங்களாம், நீ போயிட்டு அந்த ஆளை மீட் பண்ணு, கண்டிப்பா அந்த ஆள் உனக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு இங்க ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த கடைக்காரு அங்க இருந்து கிளம்புறாரு. வாலெட் அப்படின்னும் போதுதான் மக்களே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல லேடிஸ் வாலெட் புதுசா லான்ச் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு 550 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு மனைவி கிட்ட இந்த மாதிரி ஒரு வக்கீல் இருக்காரா, நான் போயிட்டு அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த வக்கீல போயிட்டு பாக்கலான்னு போனா அந்த ஆளு காலங்காத்தாலேயே போதையில இருக்கா மக்களே. குடிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெத்தா பேசிட்டே சரி ஓகே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கடைக்காரர் தான் நம்பர் கொடுத்தாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுல இருக்கான், அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா, அந்த பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியுமான்னு கேட்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்னால கண்டிப்பா தீர்க்க முடியும், உன் ஃப்ரெண்ட கால் பண்ணி இங்க வர சொல்லு அப்படின்னும் போது இல்ல என் ஃப்ரெண்டால வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, நீங்க வீட்டுக்கு வர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா, என்ன போயிட்டு இந்த மாதிரி சில்லற கேஸுக்கெல்லாம் வீட்டுக்கு வர வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்காக வாங்க ப்ளீஸ் உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன், வாங்கன்னு கூப்பிடு சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு எங்க உன் நண்பனை கூப்பிடு அப்படின்னும் போது நீங்களே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னும் போது ஏன் அந்த ஆள் வரவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு, பக்கத்துலயே டெட் பாடியை மூடி வச்சிருக்காரு. சார் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தன் என் பொண்ணுடைய செயினை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணா தெரியாம பிடிச்சி தள்ளி விட அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது என்னது இறந்து போயிட்டானா, காலங்காத்தாலேயே வந்து என்ன கலாச்சுக்கிட்டு இருக்கியா, அவனை எழுப்புடா அப்படின்னும் போது சார் நான் உண்மையிலேயே சொல்றேன் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது ஏன்டா சும்மா கலாய்க்கிற, கேமரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி நம்ம ஹீரோவுடைய பாக்கெட்டுக்குள்ளேயே தேட அம்மா சத்தியமா நான் உண்மையிலேயே சொல்றேன் அப்படின்னும் போது யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டெட் பாடியை எழுப்ப ட்ரை பண்றாரு. ஏன்பா தம்பி எந்திரிப்பா தம்பி, நீ ரொம்பவே நல்லா நடிக்கிற, உனக்கு அடுத்த கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டே கொடுக்கலாம், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். ஐயோ உண்மையிலேயே இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல பயந்துட்டு ஓட
பாக்குறாரு. சார் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க சார், நான் சொல்றத கேளுங்க அப்படின்னும் போது இவரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது சார் ப்ளீஸ் சார் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணும், என்னுடைய கான்டாக்ட் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடைக்காரர் தான் கொடுத்தாரு அப்படின்னும் போது அவ ஏன் கொடுத்தான்னு கேட்டா நேத்து நைட்டு அந்த புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாய்க்கால் தகராறு, அதனாலதான் கேட்டு நம்பர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது உனக்கும் போலீஸ்க்கும் சண்டையானு மறுபடியும் ஷாக் ஆகுறாரு. அந்த கடைக்காரன் வரும்போது நீ சொன்னியா உள்ள டெட் பாடி இருக்குன்னு சொன்னியா, அதுக்கப்புறம் தான் நம்பர் கொடுத்தானான்னு கேட்கும் போது இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது, டெட் பாடி உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆள விடு, என்ன கூட்டிட்டு வந்து இந்த கேஸ்ல என்னையும் மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து போக ட்ரை பண்ணும்போது ஹீரோ பிடிக்க ட்ரை பண்றாரு. அப்போ ஹீரோயின் வராங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, நான் தான் அந்த ஆளை தெரியாம கொலை பண்ணிட்டேன், என் புருஷன் கிடையாது, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது என்னமா மாத்தி போய் சொல்லி என்ன மாட்டி விட பாக்குறீங்களா, ரெண்டு பேர்ல யார் தான் கொலை பண்ணான்னு கேட்க நான் தான் சார், என் புருஷன் எனக்காக பழிய ஏத்துக்க பாக்குறாரு, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்க கால்ல கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும் போது இருமா என்ன பண்ணலான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருக்கோ கால் பண்றாரு. இந்த மாதிரி புதுசா நம்ம ஊருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கானே, அந்த ஆளு எப்படியாப்பட்ட ஆளு, காசு கொடுத்தா வாங்கிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, போனை கட் பண்ணிட்டு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சரியான சைக்கோவான், திடீர்னு காசை கேட்டு வாங்குவான், சில டைம்ல காசு கொடுத்தா வேணாம் அப்படின்னு சொல்லுவானா. சரி ஓகே உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு, நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. நம்ம ஏன் இவனை இங்கேயே பள்ளம் தோண்டி புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எப்படி முடியும், இது வாடகை வீடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏன் திருஷ்யம் படத்துல வர மாதிரி இவரை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புதைக்கூடாதுன்னு கேட்க ஏங்க அதெல்லாம் எப்படிங்க முடியும், பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு டெட் பாடியை கொண்டு போயிட்டு கேஷுவலா வெளியே போட்டுருங்க, அண்ட் போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இந்த திருட்டு பைய உங்க பொண்ணுடைய நகை ஆட்டையை போடும் போது பிடிக்க ட்ரை பண்ணீங்க, அப்போ இவன் தப்பிக்க ட்ரை பண்ணும் போது தவறி கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிட்டான், இந்த மாதிரி போன் பண்ணி சொல்லுங்க, கோர்ட்டுக்கு போனாலும் இதை சொல்லுங்க, அப்பதான் உங்களால தப்பிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா என்னை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது, இதை பண்ணா மட்டும்தான் உங்களால தப்பிக்க முடியும், நீங்க போயிட்டு வந்துட்டு டெட் பாடியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் தாங்கல, பயந்து நடுங்கிறாரு. இப்போ ஹீரோயின் போயிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு வரும்போது டெட் பாடியை பார்த்து பயந்து நடுங்கி வேட்டிலாம் அவுந்து கீழே விழுகுது, ஐயா வேட்டியே அவுந்து கீழே விழுகுது அப்படின்னு சொல்ல டேய் எனக்கு இங்க உயிரே போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு இங்க பாரு நான் வெளியே போயிட்டு ஒரு வாட்டி கதவை தட்டினேன் அப்படின்னா இந்த டெட் பாடியை தூக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ரெண்டு வாட்டி தட்டினேன் அப்படின்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கூட்டிட்டு வாங்க, இல்ல தூக்கிட்டு வாங்க, இல்லனா 3 பேரும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பார்த்துட்டு கதவை தட்டுறாரு, ஒரு வாட்டி தட்டுறாரு, இவங்களும் தூக்கிட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ திடீர்னு யாரோ வராங்க, மறுபடியும் போயிட்டு 2 வாட்டி தட்ட என்னடா இந்த ஆளு மாத்தி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கீழே வைக்கிறாங்க. இதே போலயே 2-3 வாட்டி பண்றாரு, அவங்களும் கடுப்பாயிட்டாங்க. கடைசியா சரி ஓகே யாருமே வரல, இந்த வாட்டி கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டினா அந்த பக்கம் கீரைக்காரமா வராங்க, கீரை வேணுமா கீரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வேணும்னு கேட்கிற மாதிரியே கையை ஆட்ட அவங்க வந்துட்டு நீங்க தான் முதல் போனி வாங்கிக்கோங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லம்மா இதுவும் வேணாம் நீ கிளம்பு, நான் இங்க முக்கியமான வேலையா இருக்கேன் அப்படின்னும் போது நீ தானையா போனவங்களை கூப்பிட்ட, ஒழுங்கா ஏதாவது வாங்கிக்கோ, நீ தான் முதல் போனி அப்படின்னும் போது இல்ல என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, கூகுள் பே கூட இருக்கு, நீ மொபைல்லயே பே பண்ணிக்கலாம், நீ வாங்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னும் போது அவங்க 2 கட்டு கீரையை கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு கை நடுங்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா இந்த அம்மாக்கு போன்ல ரிங்டோன் வருது, யாரோ கால் பண்றாங்க, மாரியம்மன் பாட்டு வர இவரு நடுங்கிட்டு அப்படியே கையெல்லாம் நடுங்குது, என்ன சாமி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா மாரியம்மா நீயே வந்துட்டியா, நீயே இங்கிருந்து போக சொன்னா போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இவரு பயந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இது வேலைக்கே ஆகாதுப்பா, இது வேலைக்காவாது, நீ போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்றேன், உன்னை காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சும் போது அப்போ ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இப்போ வந்துட்டு என் மனைவிக்கு இதுல சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா போலீஸ் என் மனைவி மகளை விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
போது கண்டிப்பா விசாரிப்பாங்க, எல்லாரையும் விசாரிப்பாங்க. அப்ப நீ கண்டிப்பா மாட்டிப்ப. இதுக்கு இருக்கிற ஒரே வழி நீயா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய மனைவி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லு, அதை விட்டா வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது அப்ப யாரோ மறுபடியும் வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோயோ, இந்த டைம்ல யாரையா வந்திருக்கா, டெட் பாடியை தூக்குங்க, உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு மறைச்சு வைங்க அப்படின்னும் போது டெட் பாடியை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த கார்ட்போர்ட்லாம் போட்டு மறைச்சிட்டு துணியெல்லாம் போட்டு மறைச்சிட்டு அப்படியே வெளியே வராங்க. மனைவி வைப்புடுறாங்க, நீ போயிட்டு பொண்ணு கூட இரு, மத்த விஷயம்லாம் நம்ம அண்ணா பாத்துப்பாரு அப்படின்னும் போது ஆமா அண்ணா எப்படியா பாத்துப்பாரு, முதல்ல யாரு வந்திருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கேஷுவலா வச்சுக்கிட்டு போயிட்டு ஓபன் பண்ணியா அப்படின்னும் போது போயிட்டு ஓபன் பண்ணா அந்த போலீஸ்காரன் தான் வந்திருக்கான். இதை பார்த்து சரியான ஷாக்கு. என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு கேட்கும் போது நேத்து உன் மனைவி கம்ப்ளைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாமே, அதான் கம்ப்ளைண்டோட வந்திருக்கேன் அப்படின்னும் போது அங்க வக்கீல் வராரு. என்ன கம்ப்ளைண்ட், யார் மேல கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யோ நீ இங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தம்பி தெரிஞ்சவரு, அதான் சும்மா பாக்கலான்னு வந்தேன், என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டயே கேளுங்க, நேத்து எவ்வளவு வாய் பேசினா இப்ப பேசுடா அப்படின்னும் போது அமைதியா இருக்கும் போது இங்க பாருங்க சார், மொட்டை மாடியில ஏதோ சும்மா அந்த மாதிரி சத்தம் போட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அதுக்கு என்ன காம்பன்சேஷனோ அது பண்ணிடலாம், நானே உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பேசிக்கலாம், வா உள்ள போலாம் அப்படின்னும் போது ஓகே உள்ள வாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறாரு. யோ உள்ள டெட் பாடி இருக்கு, என்னையா போலீஸை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் சார் நம்ம ஏன் வெளியே நின்னு காத்தோட்டமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாதா, வந்தவங்கள வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கூப்பிட்டுலாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே நேரா போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு எங்க உங்க மனைவியை கூப்பிடுங்க அப்படின்னும் போது சார் சார் நேத்து அந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது சரி ஓகே நீ யாரோ மினிஸ்டருக்கு கால் பண்ற அப்படின்னு சொன்னீங்க, கால் பண்ணு, நான் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ எனக்கு கால் பண்ணி கொடு, நானே பேசிக்கிறேன் அப்படின்னும் போது சார் எனக்கு மினிஸ்டரும் தெரியாது வார்டு மெம்பரையும் தெரியாது, என்ன மன்னிச்சுக்கோங்க, நேத்து வந்துட்டு சும்மா அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னும் போது என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னா என்னையே பயமுறுத்த பாத்தியா, நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன், பாரு என் கண்ணை பாரு, நான் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை அப்படின்னும் போது சார் அவன் சின்ன பையன் தெரியாம அந்த மாதிரி பேசிட்டான் விடுங்க, என்ன உங்களுக்கு இப்போ இவனை வந்துட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே, இப்போ வந்துட்டு சொந்தக்காரங்களாம் வராங்களாம், வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நானே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் போது ஏன் சொந்தக்காரங்க வரும்போது நான் இங்க இருக்க கூடாதா, எங்களுக்கு குடும்பம் குட்டி, நாங்களாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் வக்கீலையே எதிர்த்து கேள்வி கேட்க வக்கீலு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நீ போயிட்டு முதல்ல உன் மனைவியை கூப்பிடு, எனக்கு டீ வேணும், டீ போட்டு கொடுக்க சொல்லு அப்படின்னும் போது இவரே போயிட்டு டீ போட்டு கொண்டு வராரு. எங்கயா உன் மனைவியை முதல்ல கூப்பிடியா அப்படின்னும் போது இவரு சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க அங்க கான்ஸ்டபிள் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. யோ நீ ஏன் நிக்கிற, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனைவியை கூப்பிடு அப்படின்னு ஹீரோ கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, இவர என்னையா ஒரு சீஃப் உட்கார்ந்துட்டு இருக்க, நீ வந்து கூட சரிசமமா உட்காருவியா, எந்திரிச்சு நில்லையா அப்படின்னும் போது இவரு எந்திரிச்சு நிக்கிறாரு. இருந்தாலும் சரியான பைத்தியம் வச்ச வெட்டிக்கிளி போல அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, நீ இன்னும் போலையா, உன்னுடைய மனைவியை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் என்கிட்ட பேசுங்க சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணிக்கோங்க சார் அப்படின்னும் போது அங்க கான்ஸ்டபிள் ஏன் வந்து உட்காரியா, ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த கான்ஸ்டபிளையே பாக்குறாரு. மறுபடியும் போயிட்டு உட்காரும் போது என்னையா ஏன் முன்னாடியே உட்காரியான்னு கேட்க அவர் மறுபடியும் எந்திரிக்கிறாரு. ஐயோ இந்த ஆளு சரியான சைக்கோ போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே இதெல்லாம் கேட்டு அவங்களே வெளியே வந்துட்டாங்க. என்னமா நேத்து இதோ கம்ப்ளைண்ட் கேட்டையாமே, கம்ப்ளைண்டோட வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம நேத்து வந்துட்டு ஓவரா பேசின, மரியாதையா பேசணும் அப்படி இப்படின்னு சொன்னியே, மரியாதையா பேசணுமான்னு கேட்கும் போது இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, என்ன பேசுறது அப்படின்னே தெரியல, இருந்தாலும் மரியாதையா தான் பேசணும், என்னன்னு கிடையாது, எல்லாரையும் மரியாதையா பேசணும் அப்படின்னும் போது பேச முடியாது. இப்போ என்ன பண்ணுவ, என்னையா மனைவி நீ சொல்ற பேச்சியே கேட்காம கொஞ்சம் கூட மதிக்காம அவபாட்னு பேசிக்கிட்டு இருக்கா, நீ சோத்தை தான் திங்கிறியா இல்ல வேற எதையாவது திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசிக்கிட்டே கிட்ட வந்து உன்னுடைய மனைவிக்கு இப்ப நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க போறேன், நீ அதை கேட்டு சந்தோஷப்பட போற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வெறியாயிட்டு அங்க இருந்து எதையோ தூக்கி மண்டை மேல ஓங்கி ஒரு போடு. அவ்வளவுதான், இன்ஸ்பெக்டர் காலி இறந்தே போயிட்டாரு மக்களே. அந்த வக்கீலு தலையிலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அட பாவி அநியாயமா இன்ஸ்பெக்டரையே கொலை பண்ணிட்டியா, இன்னொரு கொலையான்னு கேட்கும் போது இதை ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. கொலையெல்லாம் பண்ணல மக்களே, ஏற்கனவே ஒரு டெட் பாடியை வீட்டுக்குள்ள வச்சுட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு, சோ நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா டீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே சுத்திட்டு அங்க ஒரு பர்ஸ் இருக்கும், அந்த திருட்டு பையனுடைய பர்ஸ், அந்த பர்ஸ் எடுத்து பாக்குறாரு, கண்டுக்காம வச்சுட்டு வந்து நீ வந்துட்டு ஒருத்தனை அடிச்ச இல்லையா, அவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னும் போது என்னது அரெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கி பார்க்கும்போது ஆட்டோக்கார ஹீரோ தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அந்த ஆட்டோக்காரன் நம்ம ஹீரோ அடிச்சு கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கான். நீ ஏன் ஆட்டோக்காரன் மேல கைய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் நான் ஆக்சுவலா கையெல்லாம் வைக்கல, அவன் வந்துட்டு ஒரு வயசானவங்க கிட்ட பிரச்சனை பண்ணா, புடிச்சு இழுத்தேன், கீழே விழுந்துட்டான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த வக்கீலுக்கு என்ன பண்றது அப்படின்னு
அப்படின்னே புரியாம சார் ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு பேசிட்டு வரலாமான்னு கேட்கும்போது பேசிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கிற, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது சார் அது வேற ஒரு கேஸ், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இந்த ஆளை எப்படியாச்சும் இங்க இருந்து போக வைக்கணும், அதுக்கப்புறம் டெட் பாடியை பாத்துக்கலாம், அந்த ஆளு காசு வாங்குவாரன்னு கேளுங்க, காசு வாங்கினா அப்படின்னா இப்ப என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு போக சொல்லுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் பேசி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னும் போது ஃப்ரெண்டா ஏயா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு சார் நம்ம ஏதாவது பேசி சரி பண்ணிக்கலாம், என்ன அமௌண்ட் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது பாத்துக்கலாம், முதல்ல நான் ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூம் எங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி எங்க இருக்கோ அந்த பக்கமே கைய காமிக்க ஐயோ நானே தெரியாம கைய காமிச்சு மாட்டிக்கினே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் நேரா உள்ள போறாரு. அவ்வளவுதான் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கதவு பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள தான் இருப்பாங்க, கதவை தட்டி கூப்பிட்டுட்டு நடுக்கத்திலேயே இருக்கும் போது போனவரு எதுவுமே பார்க்காம திரும்பி வந்துட்டாரு. அந்த கார்ட்போர்டு துணி இதெல்லாம் மூடி வச்சிருந்ததுனால சரியா பார்க்கல போல. வந்தவரு சரி ஓகே என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது அப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு தாடிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வந்து கதவை தட்டுறாரு. அப்போ இந்த வக்கீல் போயிட்டு கதவை திறந்தா ஓ நீங்களும் இங்க இருக்கீங்களா, நேத்து நைட்டு என்ன விஷயம் ஆச்சு தெரியுமா, இந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர் நேத்து வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாரு, அப்போ அந்த தம்பிக்காரன் தான் அதாவது நம்ம ஹீரோவை சொல்றாரு, ஹீரோ தான் மாஸ்க் காமிச்சு அந்த போலீஸையே ஓட விட்டாரு, அந்த போலீஸ் ஒரு பைந்தாங்கோலி போலீஸ் அப்படி இப்படின்னு சொல்ல டேய் வாய முடுறா குரங்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சைகையில காமிச்சா கண்டுக்காம இவன் பாட்னு இஷ்டத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கலாச்சி பேசிக்கிட்டு இருக்க, தம்பி சங்கர் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட என்ன யாரோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா போலீஸ் இருக்காரு. ஐயோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ரொம்ப ஷாக் ஆகாத, நீ என்ன பேசுனியோ எல்லாமே கேட்டேன், நேத்து நைட்டு மொட்டை மாடியில யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் வீட்டுக்கு வரணும், போயிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னும் போது இவனும் போறான். போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா நேத்து நைட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து தோப்பு கர்ணம் போடுங்க அப்படின்னும் போது எனது தோப்பு கர்ணமா எனக்குலாம் முட்டி வலிங்க, என்னால தோப்பு கர்ணம்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிங் எல்லாம் சொல்லும் போது அப்போ இந்த வக்கீலும் கெஞ்சறாரு, அவங்க எல்லாரும் பாவம் குழந்தைங்க வயசானவங்க இவங்களையும் அந்த மாதிரி பண்ணணும்னு கேட்கும் போது யோ இங்க பாரு காலங்காத்தால நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, முதல்ல அதுக்கான ரீசனை சொல்லு அப்படின்னும் போது அது ஒண்ணும் இல்ல சார் எனக்கு வந்துட்டு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதான் உடம்ப கொஞ்சம் ஃபிட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ட்ரைனிங்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ட்ரைனிங்க்கு வந்ததோட போயிட்டு அமைதியா உட்காரு இல்ல என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்களை தோப்பு கர்ணம் போட சொல்லும் போது இவங்க வேற வழி இல்லாம தோப்பு கர்ணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தோப்பு கர்ணம் போட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு மச்சாங்காரன் கால் பண்றான். கால் பண்ணும்போது ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்ல ஸ்பீக்கர்ல மச்சான் என்ன சொல்றான் அப்படின்னா நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு half an hourல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அந்த டைம்ல அந்த கூட்டத்துல ஒரு பையன் வந்துட்டு போனை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இவன் போனை மறைச்சு வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்கும் போது அந்த போன் எடுத்துக்கிட்டு அந்த பையன் ஓட பாக்குறான். அப்போ அந்த கான்ஸ்டபிளும் பிடிக்க பார்க்கும் போது வக்கீல் போயிட்டு கான்ஸ்டபிளை பிடிக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் போயிட்டு அந்த பையனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் புரியாம முழிக்க டேய் தம்பி நீ போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் புடி, அந்த ஆள் இப்போ என்ன பண்ணாரோ எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அந்த ரவி வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கும் மத்தவங்களுக்கும் அந்த வீடியோவை சென்ட் பண்ணிட்டு இருக்கான், சென்ட் ஆகுற வரைக்கும் அந்த போனை புடுங்க விடா, நீ போயிட்டு இன்ஸ்பெக்டர் புடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணா தள்ளி விட்டு அந்த ஆளு அந்த பையனை பிடிக்க போகும்போது அப்போ இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா எந்த ரூம்ல டெட் பாடி இருக்கோ அந்த ரூம் பக்கமா ஓட டேய் தம்பி அந்த பக்கம் மட்டும் போவாதடா வெளியே வாடான்னு கூப்பிட்டா இவரும் பின்னாடியே போறாரு. அங்க அந்த எக்ஸசைஸ் பண்ற மிஷின்லாம் இருக்கும் அதை சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. கடைசியா இன்ஸ்பெக்டர் அந்த பையனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பையன் இன்ஸ்பெக்டர் தள்ளி விட்டு ஓட அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கரெக்டா டெட் பாடிக்கு மேலேயே விழுகிறாரு. இவரு டெட் பாடிக்கு மேல விழுந்தவனே அந்த பையன் பேனு கத்திட்டு கண்ண முடிக்கிறான். ஆமா இவன் யாரு, இவ்வளவு நேரமா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்க, அவன் வந்துட்டு அன்கான்சியஸா தான் போனான் போல, மக்களே இறந்தலாம் போல, ஹீரோ செக் பண்ணல போல சரியா. அவன் கண்ணை முடிச்சவனே போலீஸ பார்த்து ஐயோ போலீஸே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறான். இவன் யாரு, நம்மள பார்த்து இவன் ஏன் பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இவன் சாகலியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க இப்போ நம்ம வக்கீல் கையில அந்த போன் கிடைக்குது. மக்களே அந்த போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போனை குடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப இந்த போலீஸ் அமைதியா நிக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இதை மீடியால கொடுப்பேன், அப்படி இல்ல அப்படின்னா
இவங்க எல்லாரையும் தோப்புக்கரணம் போட வச்சல, நீ போடு அப்படின்னும் போது ஆனா வேணாண்ணா அந்த மாதிரி பண்ண வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நீ விட்ரா தம்பி பாத்துக்கலாம், இது வரைக்கும் இவங்க என்ன காரியம் பண்ணாங்க, திருப்பி இவங்களையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் போட சொல்லும் போது இவங்களும் தோப்புக்கரணம் போடுறாங்க. இத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதே டைம்ல ஹீரோயினுடைய அம்மா போறாங்க. அம்மா அப்பாவை பார்த்த உடனே ஹீரோயின் போயிட்டு ரூம்குள்ள உட்கார, அப்பா அம்மா போயிட்டு அப்படியே ஹக் பண்றாங்க. மன்னிச்சுக்கோமா, இத்தனை நாள் பார்க்க வராம இருக்கிறதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண அவங்களும் அழுகுறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது மக்களே. இந்த படம் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஏதோ மொக்க படம் போல அப்படின்னா மக்களே பார்த்தேன். ஆனா பார்த்து முடிக்கும் போது என்ன படம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.